ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவைகள் இதுவரை யாரும் கண்டிராதவைகளும், எந்த காதுகளிலும் கேட்டிராதவைகளும், எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றி இராதவைகளுமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஏசாயா 64 அதிகாரத்தில் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்று இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். யார் உண்மையிலே அன்பு கூறுகிறார்களோ அவர்கள்தான் அவருக்கு காத்திருக்க முடியும். இந்த நாளில் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய இருதயத்தில், அதாவது நினைவில் கூட தோன்றாத ஒரு காரியத்தை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நினைக்கும் போது உள்ளம் எவ்வளவு மகிழுகிறது, எவ்வளவு பலனடைகிறது. எவ்வளவுதான் நாம யோசித்தாலும் அதை நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய திட்டங்களும், அவருடைய தீர்மானங்களும், அவருடைய செயல்களும் உன்னதமா இருக்கிறது. தாவீது என்றாவது நினைத்திருப்பாரா, நான் ராஜாவுக்கு மருமகனாவேன் என்று? என்றாவது நினைத்திருப்பாரா, நான் ராஜாவாய் மாறுவேன் என்று? தாவீது யோசித்து கூட பார்த்திராதவைகள் எல்லாம் தாவீதின் வாழ்க்கை பயணத்திலே 1 by 1 அதினதின் காலத்திலே தேவன் நடப்பித்து வந்ததை தாவீது திரும்பி பார்க்கிறான். ஒரு நாள் கூட ஜெபத்துல தாவீது கர்த்தாவே எனக்கு ஒரு வீட்டை தாரும் என்று கேட்கவில்லை. ஆனால் தேவன் அது ஆயத்தம் பண்ணினதுனால கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். இப்படி புத்திக்கு எட்டாத காரியங்களை எல்லாம் கர்த்தர் தாவீதுக்கு செய்து தாவீதுக்கு வெளிப்படுத்தினதை பார்த்துதான் தேவ சமூகத்தில் பிரவேசித்து தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஏன் தாவீதின் வாழ்க்கையில அவன் இருதயத்தில் கூட தோன்றாதவைகளை கர்த்தர் செய்ய காரணம். சங்கீதம் 18:1 தாவீதினுடைய நிலையை நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. என்ன? என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் செய்கிறவைகள் எப்படிப்பட்டவைகளா இருக்கும் தெரியுமா? அவங்க ஒரு நாள் கூட யோசித்து பார்த்திராதவைகளா இருக்கும். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எவ்வளவேனும் மாயையே இல்லாத நேசத்தை உடையவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உண்மையா நேசிச்சு பாருங்க. உங்க இருதயத்துல ஒரு நாள் கூட நீங்க யோசித்து பார்த்திராத அந்த பெரிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை உங்கள் வாழ்க்கை பயண ஓட்டத்திலே நீங்கள் காணும்படியாகவும், நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாகவும் கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் நினைக்காததை எங்களுக்காய் செய்து எங்களை கழிகூற பண்ணுகிற நல்ல தேவனே, உண்மையாய் உம்மை நேசிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.